Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஊசி போடுவதற்கான அறையை தவறாக கூறிய காவலாளியின் விரலை கடித்த நபர் சிக்கினார். தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றி வரும் அம்பிகாபதி என்பவரிடம் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த சின்னா ஊசி போடும் அறை குறித்து கேட்டுள்ளார். இதற்கு அம்பிகாபதி தவறான அறையை காட்டியதால் ஆத்திரமடைந்த சின்னா காவலாளியின் கை விரலை கடித்துள்ளார். இதையடுத்து காயமடைந்த காவலாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சின்னா சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் காவலாளிக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் தனது மகனை 4 பேர் கொண்ட கும்பல் பண பிரச்சனையில் காயப்படுத்தியது குறித்து ராஜேஸ்வரி என்பவர் புகார் அளித்தார். பழவிலை மற்றும் பறக்கை பகுதியைச் சேர்ந்த 5 பேருக்கும் ராஜேஸ்வரியின் மகன் பொங்குலிங்க பெருமாளுக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பொங்குலிங்க பெருமாளை 4 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று நகைகளை பறித்ததோடு பல்வேறு ஆவணங்களில் கையெழுத்து வாங்கி அடித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரினை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டு கொள்ளாததால் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்ததாக ராஜேஸ்வரி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிறைய செக் வாங்கியிருக்கானா, அங்க வச்சிருந்தது அவளையும் போய் 4 பேரா உள்ள இருந்து கலந்துட்டாங்களாம். இவன் போச்சமையும் அது அவளையும் எடுத்துக்கிட்டு அதுல எல்லாம் சைன் போட்டு. ஆமா ஆமா, நம்ம ராஜாத்திங்கலாம் நேற்றுக்கு நைட்டு நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் அலுவலர் சரளாதேவியை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதோடு சொந்த வேலைகளை செய்ய வலியுறுத்தும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சரளாதேவி ஒவ்வொரு மையத்திலிருந்தும் லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இதனால் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலரான சரளாதேவியை விடியா ஸ்டாலின் அரசு உடனடியாக பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.